சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 1916 டிசம்பர் பாலகங்காதர திலகர், பண்டித மதன் மோகன் மாலவியா, ஸ்ரீ யோகி சுத்தானந்த பாரதி ஆகியோர் லக்னோ காங்கிரஸ் கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்றனர். ஒரே கூச்சல் குழப்பம். கீதை படித்து கொண்டிருந்த சுத்தானந்த பாரதி இரைச்சலிட்டால், சுயராஜ்யம் கிடைத்து விடுமா என்றார். அப்போ சுயராஜ்யம் எப்படித்தான் கிடைக்கும் என்றார் திலகர். மகான்களில் ஆசி வேண்டும். எப்போது கிடைக்கும் என்பதை ஞான திருஷ்டியில் கண்டறிந்து சொல்வார்கள் என்று பதில் சொன்னார் சுத்தானந்த பாரதி. சரி, அந்த மகான் யார் என்று கேட்டார் திலகர். சுத்தானந்தரும் கபர்டேயும் ஒரே சமயத்தில் ஷீரடி சாய்பாபா என்றனர். மறுநாள் அதிகாலை தலைவர்கள் குழு ஷீரடிக்கு புறப்படுவதென்று முடிவெடுத்தாயிற்று. ஷீரடிக்கு காலை 7 மணிக்கு சென்று குளித்துவிட்டு வேப்ப மரத்தடியில் இருந்த சாயியை தரிசித்தனர். சுத்தானந்தர் சுத்தமாக ஒரு இந்து பஜன் பாடினார். சத்தம் போட்டால் சுதந்திரம் கிடைத்து விடுமா என்று இந்தியில் கேட்டார் பாபா. பின் எப்படி கிடைக்கும் என்றார் திலகர். போய் தூங்கு, அதற்கென்று ஒரு மகாத்மா வருவான் என்றார் பாபா. திலகர் மௌனமாக இருந்தார். பாபா கபர்டேயிடம் கீதையின் 12ஆம் அத்தியாயத்தை படி என்றார். கபர்டே நிதானமாக படித்தார். மௌனமாயிரு, ஆண்டவன் அருள் புரிவான். சோதனைகளை தாங்கிக்கொள். சுயராஜ்யத்திற்காக உன்னையே அர்ப்பணித்து கொள்வாய். தியாகம் ஒருபோதும் வீணாகாது. பார்வையாளனாக இரு. காலத்தால் அழியாத புகழ் கிடைக்கும் என்றார் பாபா. மனதின் ஆழத்திலிருந்து வரும் பேச்சுகள் இவை என்றார் திலகர். 3 நாட்களுக்கொரு முறை தான் குளிப்பார் பாபா. அவர் வாய் கொப்பளிக்கும் நீரை கீழே விழாமல் ஏந்தி குஷ்டரோகிகள் தங்கள் புண்களின் மேல் தெளித்து கொண்டு நல்ல பலன் காண்பதுண்டு. ஷீரடிக்கு அதிக மக்கள் கூட்டம் வர தொடங்கிய பின் பாபா கிணற்றடிக்கு செல்வதில்லை. மசூதியின் ஒரு மூலையில் ஒரு வாளியில் வெந்நீரை யாராவது ஒரு அன்பர் கொண்டு வந்து வைப்பார். பாபா அதில் முகம், கை, கால்களை கழுவிக்கொள்வார். பாபா ஷீரடிக்கு வந்து மறு ஆண்டு கடும் பஞ்சம் நேரிட்டது. பாபா அப்போது செல்வந்தரான நத்தாராமின் வீட்டிலும் தாத்யா பாபா கோடா இல்லத்திலும் மட்டுமே யாசிப்பார். அதுவும் அரை ரொட்டிக்கு மேல் ஏற்க மாட்டார். தாத்யா பாபா கோடா மாதவராவ் தேஷ்பாண்டேயின் மாணவன். பாபா பலவிதமான பிட்சை உணவுகளை ஒன்றாக கலந்து சாப்பிடுவதை கண்ட தாத்யா பைத்தியம் என்று கேலி செய்வான். அதற்காக பாபா தாத்யாவின் தாயிடம் என்றும் புகார் செய்ததில்லை. அவர்கள் வீட்டிற்கு பிச்சைக்கு போகாமலும் இருந்ததில்லை. அபூர்வமான தின்பண்டங்களை தாத்யாவுக்கு கொடுக்க அவன் வீட்டு வாசலில் பல மணி நேரம் காத்து கொண்டிருந்திருக்கிறார். லெண்டிபாக் என்ற தோட்டத்தில் உலாவ பாபாவுக்கு மிகவும் பிடிக்கும். அப்துல்லா என்ற பக்தர் மட்டுமே லெண்டியில் பாபா இருக்கும்போது போய் பேசுவார். லெண்டிபாக்கில் 2 அடி ஆழம் தோண்டப்பட்ட குழியில் ஒரு தீபம் இருக்கும். அது அணையாமல் எண்ணெய் விடுவது அப்துல் பாபாவின் பணி. அந்த விளக்கு அணையாதவாறு ஒரு துத்த நாகத்தகடு வேயப்பட்ட பந்தல் இருந்தது. அதை சுற்றி 20 திரைகள் கட்டப்பட்டு ஒரு கூடாரம் போல அமைக்கப்பட்டிருக்கும். பாபா விளக்கு அருகில் அமர்ந்திருப்பார். இப்போது அந்த விளக்கு முதலில் இருந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி செங்கற்களால் அமைக்கப்பட்ட உயரமான தூணில் மேல் ஒரு மூடப்பட்ட அறையில் இருக்கிறது. அப்துல் பாபா மசூதி, சாவடி முதலிய இடங்களிலும் மேலும் 4 நந்தா தீபங்களை அணையாது எண்ணெய் ஊற்றி வந்தார். 2 வாளிகள் தண்ணீரை லெண்டியில் வைப்பார் அப்துல் பாபா. அந்த நீரை விளக்கை சுற்றி தெளிப்பார் சாயி. தபதி நதிக்கரையில் உள்ள நாண்டட் என்னுமிடத்தில் அம்ருதீன் என்பவரிடம் பணிபுரிந்து வந்தார் அப்துல் பாபா. ஒரு நாள் அம்ருதீனின் கனவில் சாயி தோன்றி,
அவரிடம் 2 மாங்கனிகளை கொடுத்து அப்துல்லை ஷீரடிக்கு அனுப்பிவை என்றார். அமருதீன் எழுந்து பார்த்தால் 2 மாம்பழங்கள் அருகில் இருந்தன. அப்துல்லிடம் கனவை கூறி மாம்பழங்களை கொடுத்து ஷீரடிக்கு அனுப்பி வைத்தார் அமருதீன். அப்போது அப்துல்லுக்கு 20 வயது. அப்துல்லை பார்த்த பாபா, எனது காகம் வந்துவிட்டது என்றார். அப்பொழுது நானா சாஹிப் சந்தோர்கர் கூட பாபாவிடம் வந்து சேரவில்லை. பாபாவின் முதல் பணியாளர் அப்துல்தான். காலை 10 மணிக்கு சாயி லெண்டியிலிருந்து திரும்புவார். மதிய ஆராத்தி முடிந்தவுடன் பாபா உதியும் பிரசாதங்களும் வழங்கிய பின் பேட் பாபா ஷியாமா அவர்களோடு சாப்பிட உட்காருவார். அப்போது திரை போடப்படும். திரை இறக்கிய பிறகு யாரும் மசூதியில் நுழையக்கூடாது. மசூதி கட்டிடம் மிக பழமையான மண் கட்டிடம். அடிக்கடி மேலே இருந்து கற்களும் மண் கட்டிகளும் விழும். ஒரு நாள் சாப்பாட்டு நேரத்தில் தடதடவென்று சப்தம் கேட்டது. பாபா தன் கையை உயர்த்தி இரு என்றார். சத்தம் நின்றுவிட்டது. எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தனர். பாபாவும் அன்று அவர்களுடன் வந்துவிட்டார். உடனே கூரை பெரும் சத்தத்தோடு இடிந்து விழுந்தது. பாபாவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சாப்பிட்டு முடித்து அனைவரும் வெளியே வரும் வரை கூரை இடியாமல் நின்றது கண்டு அனைவரும் அதிசயித்தனர். எச்.எஸ். தீக்ஷித் பாபாவுக்கு கட்டில் ஒன்று கொடுக்க பிரியப்பட்டார். மகள்சாபதி கீழே படுக்க, நான் கட்டிலில் படுப்பது என்னை உயர்ந்தவனாக காட்டும், வேண்டாம் என்றார் பாபா. மகள்சாபதிக்கு ஒரு கட்டில் தருகிறேன் என்று தீக்ஷித், நான் கண்களை திறந்து கொண்டே தூங்குகிறவன். திடீரென்று உன் கையை என் மார்பில் மேல் வைத்துப்பார். நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதா சொல். நடக்கவில்லை என்றால் என்னை எழுப்பு என்பேன். கட்டில் கிடைத்தால் சுகமாக தூங்குவான். என் மார்பின் பாஷையை புரிந்து வேறொருவரை நான் தேட வேண்டியிருக்கும். இரவில் நான் பக்தர்கள் இருக்கும் பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கும். தூங்கினால் நேரத்தை திருப்பி பெற முடியுமா என்று சொல்லிவிட்டார். இரவில் சாயி சாவடியில் தங்கிய பிறகு விடிய காலையில் பக்தர்கள் எடுக்கும் ஆரத்திக்கு காக்கட் ஆரத்தி என்று பெயர். அதிகாலையில் மாதவ் பாஸ்லே என்ற பக்தர் மசூதியை சுத்தப்படுத்துபவர். பாஸ்லே வந்து மசூதிக்கு வருமாறு அழைக்கும் வரை பாபா ஆசனத்திலிருந்து எழமாட்டார். சில நாள் மசூதியில் உறங்குவார். 10/12/1909 முதல் சாவடியிலேயே இரவை கழித்தார். சாவடிக்கு பாபா புறப்படும் முன் பஜனை நடக்கும். பஜனையை விரும்பும் பக்தர்கள் தாள், சப்லா, கர்த்தால், மிருதங்கம், கஞ்சிரா, கோல் முதலிய வாத்தியக்கருவிகளுடன் மண்டபத்தில் பஜனை செய்வர். திண்ணையில் தீவட்டிகளுடன் சிலர் காத்திருப்பர். சிலர் பல்லாக்கை அலங்கரிப்பர். சிலர் கையில் பிரம்புடன் ஜெயகோஷம் போடுவர். மசூதி எங்கும் தீபங்கள் வரிசையாக எரியும். வாசலில் ஷியாம் கர்னா என்ற பாபாவின் குதிரை அலங்கரிக்கப்பட்டு நிற்கும். தாத்தியா பதில் வந்து, புறப்படலாமா பாபா என்று கேட்பார். பாபா பார்வையால் சம்மதம் தந்ததும் பாபாவின் அக்குளில் கை கொடுத்து தூக்குவார். எழுந்ததும் பாபா கஃப்னியை அணிந்து சட்காவை கட்கத்தில் வைத்து கொண்டு சில்லிம், புகை பிடிக்கும் மண்குழாய், புகையிலை இவற்றோடு ஒரு துணியை தோளில் போட்டுக்கொண்டு கிளம்புவார். தாத்தியா தங்க எம்ப்ராய்டரி வேலை செய்த சால்வையை அவர் மீது போத்துவார். பகத் மகசாபதி வலதுபுறம், சில சமயம் கையையே ஆடையின் நுனியையோ பிடித்திருப்பார். தாத்தியா பட்டேல் இடதுபுறம். பாபு சாஹிப் ஜோக் குடை பிடித்து கொண்டு வருவார். தம்பட்டம், பாண்டு வாத்தியங்கள், சங்குகள், மிருதங்கள் எல்லாம் உச்சஸ்தானத்தில் ஒலிக்கும். வான வேடிக்கைகள் நடக்கும். ஆடலும் பாடலும் அமர்க்களமாய் ஊர்வலத்தின் முன்னே போகும். பல பக்தர்கள் சாமரம் வீசுவார்கள். பாபா நடக்க துணி விரிப்பார்கள். சாவடி வரை விரிக்கப்படும். பலர் கொடி பிடித்து வருவார்கள். சிவப்பு குதிரை முன்னால் செல்ல பக்தர்கள் பின் நடப்பார்கள். இந்த ஊர்வலத்தை வேடிக்கை பார்க்க சாலையில் சில மருங்கிலும் ஆணும் பெண்ணும் கூடியிருப்பர். சாவடி இருக்கும் முனை வந்ததும் பாபாவின் முகம் செக்க செவேர் என ஒளி வீசும்.
காக்கா சாஹிப் தீக்ஷித் வெள்ளி தட்டில் ஆரத்தி கரைத்து வைத்து கொண்டு சாவடி வாசலில் காத்திருப்பார். ஆரத்தி தட்டில் புத்தம் புது மலர்களும் இருக்கும். மகள்சாபதி சில சமயம் சன்னதம் வந்தது போல் ஆடுவார். அதனால் விளக்கை எப்போதும் தாத்தியாபட்டியிலே எடுத்துச் செல்வார். சாவடியும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். தாத்தியா முதலில் சென்று ஆசனத்தில் திண்டை வைத்து விடுவார். ஆரத்தி எடுத்ததும் பாபாவை அதில் உட்கார வைத்து கோட் ஒன்று அணிவிப்பார். அந்த சமயம் சில பக்தர்கள் இறகுகளால் கிரீடம் சூட்டுவார்கள். சிலர் மாலை அணிவிப்பார்கள். சிலர் நாமம் இட்டு வணங்குவார்கள். சிலர் சந்தன பொட்டு வைப்பார்கள். அவரது கிரீடம் மாற்றப்படும் போதெல்லாம் பக்தர்கள் அதை தூக்கி போட்டு பிடிப்பார்கள். பக்தர்கள் இஷ்டத்துக்கு தன்னை விட்டு விடுவார் சாயி. சாவடிக்கு வந்ததும் அழகிய சிறிய குடையை பிடிக்கும் பொறுப்பை நானா சாஹிப் நிமோர்கர் ஏற்றுக்கொள்கிறார். பாபு சாஹேப் ஜோக் ஒரு வெள்ளித்தட்டில் பாபாவுக்கு பாத பூஜை செய்கிறார். பாபாவுக்கு தாம்பூலம் கொடுக்கும் வரை எதிரில் யாரும் உட்காருவதில்லை. இந்த சமயம் தங்க காசு மாலை, அட்டிகை முதலியவற்றை அணிவித்தவர்களும் உண்டு. செண்டு கொடுத்து ஆராத்தி எடுத்ததும் விழா நிறைவு பெறுகிறது. ஷாமா புகைப்பிடிக்கும் குழாயில் புகையிலையை நிரப்பி தாத்தியா பாட்டிலிடம் கொடுக்க அவர் அதை ஒரு முறை உறிஞ்சி சரியா இருக்கிறதா என்று சோதித்து பார்த்துவிட்டு பாபாவிடம் கொடுக்கிறார். ஒருவருவாக பாபாவை வணங்கி விடைபெறும் முன் சிலர் பன்னீர் சிரிப்பார்கள், அத்தர் அளிப்பார்கள். தாத்தியாபடில் விடைபெறும் போது இரவில் என்னை வந்து பார்த்துக்கொள், அவசியம் போக வேண்டுமானால் போ என்பார். பாபா தனக்கு வெகுமதியாக வந்த வெள்ளை துண்டுகளை ஒன்றின் மேல் ஒன்றாக விரித்து 50-60 இருக்கும் படுக்கையை தயார் செய்து கொண்டு அதில் இளைப்பாறுவார். பாபாவின் இந்த ஊர்வலத்தை படித்தாலும் கேட்டாலும் பெருமை மிக்க வாழ்வு கிட்டும். கெட்ட கனவுகள் வராது, நல்ல தூக்கம் வரும். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. நன்றி.